இந்த வீடியோவில் நம் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் பிடித்த நபராகிய மோசே பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகின்றோம். குறிப்பாக மோசேவின் குடும்பம், பார்வோன் அரண்மனையில் மோசே எப்படி வளர்க்கப்பட்டார், அவருக்கு அங்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, எரிகின்ற புதரில் மோசேக்கு கர்த்தர் காட்சியளித்த சம்பவத்தின் பின்னணி பற்றியும், அந்த முட்செடி பற்றிய தகவல் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். மோசேயின் பெற்றோராகிய அம்ராம் மற்றும் யோகபேத்துக்கு முதலில் பிறந்தது ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைக்கு மிரியாம் என்று பெயரிட்டனர். மோசே பிறக்க சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆண் பிள்ளை பிறக்கின்றது. அந்த ஆண் பிள்ளைக்கு ஆரோன், எபிரிய மொழியில் அகரோன் என்று பெயர் வைத்தனர். 3வது பிள்ளைதான் இந்த மோசே. மிரியாம், மோசே, ஆரோன் ஆகியோருடைய தகப்பனாகி அம்ராம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கனம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அம்ரான் என்ற பெயருக்கும் ஆரோன் என்ற பெயருக்கும் உயர்ந்தவன், மேன்மையானவன் என்று அர்த்தம். இந்த மோசேவின் தகப்பனாகி அம்ராம் தன்னுடைய அத்தையை, அதாவது தனது தந்தையின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார். கர்த்தர் மோசேவுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தபோது சமுதாய சட்டங்கள் என்று, சோஷியல் லா என்று சொல்லக்கூடிய சிலவற்றையும் கொடுத்தார். அந்த சட்டத்தில்தான் சித்தியையும் அத்தையையும் திருமணம் செய்யக்கூடாது என்பது போன்ற சட்ட திட்டங்களை கர்த்தர் முதன்முறையாக கொடுக்கின்றார். இந்த சட்டத்திட்டங்கள் கர்த்தரால் மோசேவுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மோசேயின் தந்தையாகி அம்ராம் தன்னுடைய அத்தையை திருமணம் முடித்திருந்தார். எனவே இது குற்றமல்ல. அந்த காலகட்டத்தில் மிகவும் கொடூரமான சம்பவங்கள் எகிப்து தேசத்தில் நடைபெற்று வந்தது. இப்படிப்பட்ட மிக கொடுமையான சூழ்நிலையில் அந்த பெற்றோர்கள் இந்த அழகான மோசே எனும் ஆண் குழந்தையை 3 மாதங்கள் அளவுக்கு காப்பாற்ற வெகு பாடுபட்டனர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பின் காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் கோஷேனில் மிக செழிப்பாகத்தான் வாழ்ந்து வந்தனர். வசதியான வீடுகளிலும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட ஆரம்பித்த போதுதான் இஸ்ரவேலர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் கூடாரங்களில் தான் வாழ அனுமதிக்கப்பட்டனர். காலையிலேயே வேலை செய்ய பெற்றோர்களும் மிரியாம் மற்றும் ஆரோனும் சென்று விடுவார்கள். செங்கல் அறுத்தும் மிக கடுமையான வேலைகளை செய்துவிட்டு அவர்கள் மாலையில்தான் வீடு திரும்ப வேண்டும். பிறந்த குழந்தை கூட கூடாரத்தில் தனியாகத்தான் இருக்க வேண்டிய நிலைமை அது. யாரும் அருகில் இல்லாத நேரங்களில் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் என்றே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் மோசேயின் தாயாகி அந்த யோகபேத் 3 மாதங்களுக்கு மேலாக அந்த பிள்ளையை ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வைத்து நதியோரமாக வைத்து விட்டாள் என்று யாத்ராகமம் 2:3 வசனத்தில் வாசிக்கின்றோம். பார்வோன் குமாரத்தியின் கண்களில் அந்த குழந்தைக்கு தயவு கிடைத்தது. அதனால் பார்வோன் குமாரத்தியின் அனுமதியுடன் மோசேயின் தாயே அந்த மோசேவை வளர்க்க அனுமதிக்கப்பட்டாள் என்று பார்க்கின்றோம். இது கர்த்தரின் பெரிதான கிருபை அல்லவா? கர்த்தர் நினைத்தால் சட்டத்தையே மாற்றி நடக்க முடியாததை நடத்தி வைப்பார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். பிள்ளையை பாதுகாக்க 3 மாத அளவும் இந்த பெற்றோர் பட்ட பாடுகளை கர்த்தர் கண்டார். ஆம், கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் அல்லவா? அடுத்ததாக பார்வோன் அரண்மனையிலே மோசே எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கலாம். மோசே முதல் 40 வருடங்கள் எகிப்திய அரண்மனையில் பார்வோனுடைய பேரனாக மிகுந்த செல்வ செழிப்புடனும் செல்வாக்கோடும் வளர்க்கப்பட்டார். எகிப்திய ஏடுகளில் எகிப்திய மன்னர்கள் எப்படி வளர்க்கப்பட்டனர் என்கின்ற செய்திகள் இருக்கின்றது. இந்த மோசே ஒரு சிறந்த இளவரசனாக வளர்க்கப்பட்டார். அந்த பார்வோன் அரண்மனையில் இந்த மோசேவின் அறை மிக பிரம்மாண்டமாக இருந்ததாம். எகிப்தியர்கள் மிக சுபிட்சமாக வாழ்ந்தவர்கள். அதாவது மிக லக்ஸூரியாக, மிக ஆடம்பரத்துடன் வாழ்ந்து வந்தனர். நம் அனைவருக்கும் தெரிந்த எகிப்திய அரசியாகிய கிளியோபாட்ரா ஆடம்பரம் என்கின்ற வார்த்தைக்கு பேர் போனவள். எகிப்தின் தலை சிறந்த ஒப்பனை அலங்காரங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் தன்னை அலங்கரித்து கொண்டுதான் வெளியே வருவாளாம். அதுபோக சிறந்த மருந்துகளும் வாசனை திரவியங்களும் எகிப்தில்தான் செய்யப்பட்டது. எகிப்தியர்கள் 3 விதமான மருந்துகளை தயாரித்தனர் என்று எகிப்திய கல்வெட்டுகளும் எகிப்திய ஏடுகளும் கூறுகின்றது. முதலாவதாக வாசனை திரவியங்கள், இரண்டாவதாக பிணி நீக்கும் மருந்துகள்,
மூன்றாவதாக உணர்வை தூண்டும் ரசாயங்கள் மற்றும் மூலிகைகள். நமது மோசே பார்வோனின் இளவரசனாக எப்படி வளர்க்கப்பட்டார், எப்படி பயிற்றுவிக்கப்பட்டார் என்று எகிப்திய ஏடுகள் விளக்கமாக குறிப்பிடுகின்றது. அவை என்னவென்றால், முதலாவதாக எகிப்து தேசம் மருத்துவத்தில் தலை சிறந்த தேசமாக விளங்கியது. அதுபோக எகிப்தில்தான் முதலாக ரண சிகிச்சைகள், அதாவது சர்ஜரிஸ் மற்றும் சத்திர சிகிச்சைகள், அதாவது இன்பேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இத்தகைய தலை சிறந்த எகிப்திய மருத்துவத்தை மோசே முறையாக பயின்றவர். இதனால்தான் இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்ட போது அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் மருந்துகளையும் தயாரித்து அவர்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல மருத்துவராக கூட இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வந்தார் என்று சரித்திர எகிப்திய ஏடுகள் குறிப்பிடுகின்றது. இரண்டாவதாக, மோசே பல மொழிகளையும் உலக வரலாற்றையும் அந்த காலத்திலேயே பயிற்சி பெற்று திகழ்ந்தாராம். மூன்றாவதாக, மோசே நிர்வாகம் பயின்றவர், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் கை தேர்ந்தவர். பார்வோன் அரசனும் பார்வோனுக்கு அடுத்த இளவரசனும் ஒருவேளை மரித்துவிட்டால் இந்த மோசேதான் எகிப்து தேசத்தின் மன்னராக முடிசூட்டப்பட்டிருப்பார். எனவே ஒரு தேசத்தின் மன்னராக இருந்து அந்த தேசத்தை எல்லா வகையிலும் சிறப்பாக ஆட்சி செய்யும்படியாக பிரத்யேக பயிற்சி பெற்றவர் இந்த மோசே. நான்காவதாக, இந்த மோசே போர் பயிற்சி, வாள் பயிற்சி, வில்வித்தை பயிற்சி, ஈட்டி எறிதல், மல்யுத்தம், ரதங்களை ஓட்டுவது போன்ற அனைத்து கலைகளையும் சிறப்பாக கற்று தேர்ந்தவராம். ஐந்தாவதாக, எகிப்து தேசத்தில் வாழ்ந்த முதல் 40 வருஷங்களும் மோசே எகிப்திய போர் வீரர்களுக்கே முறையாக பயிற்சி கொடுத்திருக்கின்றார். இப்படியாக கர்த்தர் மோசையை இந்த முதல் 40 வருடங்களிலேயே ஒரு தலைவனாக, ஒரு ராஜாவாக மாற்றும்படியாக சகல பயிற்சிகளையும் அவருக்கு அளித்து விட்டார். அதனால்தான் மோசே 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்திய போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இத்தனை லட்சம் மக்களை அவர் வழிநடத்த முடிந்தது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மோசே எகிப்தை விட்டு ஓடி போகும்போது அவர் எங்கு போகின்றார் என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேரும்படி அவரை வழி நடத்தியவர் நமது கர்த்தராகிய ஆண்டவர். இப்படியாக மோசே கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு போய் சேர்ந்தார். ஓரேபில் தான் இந்த சீனாய் மலை என்பது இருக்கின்றது. இந்த சீனாய் என்கின்ற இடம் ஏற்கனவே கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட இடம். பச்சை புதரில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமான இடம். கர்த்தர் இந்த இடத்தில் எழுந்தருளும்படியாக முன்குறிக்கப்பட்ட இடம். அந்த இடத்திற்கே ஆண்டவர் மோசேவை வரவழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக, எரிகின்ற புதர் பற்றிய காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் இப்படியாக மோசேக்கு தன்னை காட்சி தரும்போது சற்று உயரமான ஒரு புதரில் எரிகின்ற அக்கினியாக அவனுக்கு காட்சி கொடுக்கின்றார். அது ஒரு முட்செடி அல்ல. ஆங்கில வேதாகமத்தில் பர்னிங் புஷ் என்றுதான் இருக்கின்றது. ஆனால் தமிழில் தான் அது முட்செடி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த செடி இஸ்ரவேலில் இன்றும் கூட இருக்கின்றது. ஆனால் அது ஒரு முட்செடி அல்ல. அது நெருக்கமாக வளர்ந்திருக்கின்ற புதரை போன்று இருக்கின்ற ஒரு செடி. மோசே கர்த்தரை கண்ட இந்த சீனாய் மலையில் இந்த உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் 29 அரிய வகை தாவரங்கள் இருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். அதுபோக இந்த அரிய வகை தாவரங்கள் அனைத்தும் இந்த சீனாய் மலையை தவிர உலகில் வேறு எங்குமே காணப்படவில்லையாம். சீனாய் மலையில் வளர்கின்ற மிருகங்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட அரிய வகை தாவரங்களை சாப்பிட்டு வளர்வதினால் அந்த மலையில் வளரும் விலங்கினங்களும் கூட மிகவும் அரிய வகையாகவும் மற்றும் செழிப்பானதாகவும் காணப்பட்டதாம். அதுபோக உலகில் வேறு எங்கும் காணப்படாத மிக 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 அரிய வகை தாவரம் ஒன்று சீனாய் மலையில் இருக்கின்றது. அதற்கு வேர் கிடையாது. அந்த தாவரத்தை தற்போது வேலியடைத்து பாதுகாத்து வருகின்றனர். அந்த குறிப்பிட்ட செடி குறைந்தபட்சம் 4000 வருடம் பழமையானது என்று ரீசெண்டாக ஆராய்ச்சியாளர்களும் தாவரவியலாளர்களும் நிரூபித்திருக்கின்றனர். இந்த செடிதான் மோசேவுக்கு தரிசனம் தரும்படியாக கர்த்தர் வந்து இறங்கிய பற்றி எரிந்த செடி என்று கணிக்கப்படுகின்றது. இந்த செடி அழியாமல் இன்றைக்கும் கூட பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதுபோக மோசே உட்கார்ந்திருந்த துறவு இன்றைக்கும் கூட அந்த துறவு என்றால் கிணறு என்று அர்த்தம். இந்த துறவில் இன்றும் கூட தண்ணீர் இருக்கின்றது.
இன்றைக்கும் கூட மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை நாம் நேரிலேயே போய் காண முடியும். இப்படியாக கர்த்தர் எரிகின்ற செடியில் வந்து இறங்கி அக்கினியின் மூலம் தம்மை மோசேவுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது மோசேவை மிகவும் சத்தத்துடன் அழைத்திருப்பார் அல்லவா? யாத்திராகமம் 3:2 கர்த்தருடைய தூதனானவர் ஒரு புதரின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேவுக்கு தரிசனமானார். புதர் அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமலும் இருந்தது என்று வசனம் சொல்கின்றது. மோசே மிகவும் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் சற்று அருகில் சென்று பற்றி எரிகின்ற அந்த செடியை உற்று நோக்கி பார்த்திருப்பார். கர்த்தரே இங்கு மோசேயிடம் பேசுவதை பார்க்கின்றோம். இந்த செய்தி மோசேவுக்கு மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் நமக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவனாக இல்லாமல் நமக்கும் கூட அவர் தேவனாக இருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் நம்முடைய தேவன், நம்முடைய அனைத்து விஷயங்களையும் பார்க்கின்ற தேவன், அவர் நம்மை காண்கின்ற தேவன். மூன்றாவதாக, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவன். ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், அதை அவர் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். நான்காவதாக, அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஐந்தாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க அன்று எரிகின்ற அந்த செடியில் அக்கினியின் நடுவில் வந்து இறங்கிய தேவன் நமக்காகவும் வந்து இறங்குவார். ஆறாவதாக, 1 ராஜாக்கள் 8:60 நாம் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் செய்கின்ற நம்முடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவும் இரவும் பகலும் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. கடைசியாக 7ஆவதாக, நாம் ஜெபிக்கும் போது விடுகின்ற கண்ணீரையும் அவர் தமது துருத்தியில் வைத்திருக்கின்றார். ஏற்ற வேளையிலே நமது ஜெபங்களுக்கு, இயேசுவின் நாமத்தின் மூலம் நாம் கேட்கின்ற அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியாக வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசேவை தேவன் பிறந்த போதே தெரிந்து கொண்டார். அதற்கான பயிற்சிகளையும் அவனுக்கு கொடுத்து கடைசியில் மிக பெரிய தலைவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற தலைவனாக மோசேவை மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் இந்த மோசே தேவனுடைய தாசன் என்று அழைக்கப்படுகின்றார். மோசே இஸ் a God servant, அதாவது மோசே தேவனுடைய வேலைக்காரனாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்ததின் நிமித்தம் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஸ்தானத்திற்கு வந்துவிட்டோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய தாசர்களாக இருந்தவர்கள். ஆனால் நாமோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். வேலைக்காரர்களை விட பிள்ளைகளுக்குத்தான் அதிக உரிமை அல்லவா? ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை விட, யூதர்களை விட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நமக்கு பிள்ளைகள் என்கின்ற உரிமை இருக்கின்றது. நாம் தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். எகிப்தில் நடந்த 10 வாதைகள் பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.